வெல்கம் டு கோமதிஸ் கிச்சன். நம்ம இன்னைக்கு புளிச்ச கீரை நிறைய பேத்துக்கு ரொம்ப பிடிக்கும். அதுவும் கிராமத்து ஸ்டைலில் எப்படி கடையலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இது நல்ல ஒரு சூடான சாதத்தில் நல்லெண்ணெய் ஊற்றி இதை வச்சு பிசைஞ்சு சாப்பிட்டோம்னா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். புளிச்சக்கீரை கடையலுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னங்கிறத இப்போ பார்த்துருவோம். நான் இன்னைக்கு நல்லா ஒரு 400 கிராம் அளவு உள்ள புளிச்சக்கீரை கட்டு வாங்கிட்டு வந்தேன். அதை நல்லா கீரையெல்லாம் எடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ 200 கிராம் அளவுக்கு நான் கீரையை மட்டும் எடுத்து வச்சிருக்கேன். கப் அளவுக்கு சொல்லணும்னா அழுத்தி பிடிச்சோம்னா ஒரு 6லேருந்து 7 கப் அளவுக்கு வரும் இந்த புளிச்சக்கீரை. இதுக்கு நம்ம நல்லெண்ணெய் தான் கண்டிப்பாக யூஸ் பண்ணணும். இது உடம்புக்கு ரொம்ப குளிர்ச்சியாக இருக்கக்கூடிய கீரை. நல்லெண்ணெய் ஒரு 6 டேபிள் ஸ்பூனும் கல் உப்பு 1 டேபிள் ஸ்பூன் தேவைப்படும். இதுக்கு நிறைய அதாவது வெங்காயம் போட்டோம் அப்படின்னா டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். பொடியாக நறுக்கினா சின்ன வெங்காயம் 1 கப் எடுத்திருக்கேன். சின்ன வெங்காயம் இல்லை அப்படின்னா இப்போ நீங்கள் பெரிய வெங்காயம் எடுத்துக்கோங்க. நான் தாளிக்கிறதுக்கு ஒரு 5 வரமிளகாவும் கொஞ்சம் கருவேப்பிலையும் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடுகு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீரகமும் எடுத்து வச்சிருக்கிறேன். இதுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமானது கிராமத்துலங்களா கடையிறதுக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு மத்து தேவைப்படும். நம்ம மிக்சியில் பல பேர் அரைப்பாங்க. அந்த டேஸ்ட்டை விட இந்த மாதிரி நீங்கள் மத்தில் மண்பானையில் செஞ்சு கடைஞ்சோம் அப்படின்னா டேஸ்ட் சொல்லவே வேணாம், அவ்வளோ சூப்பராக இருக்கும். சப்போஸ் உங்கள்கிட்ட இல்லைன்னா நீங்கள் இதை மிக்சியில் கூட அரைச்சிக்கலாம். இப்போ இதெல்லாம் வச்சு எப்படி புளிச்சக்கீரை கடையல் கிராமத்து ஸ்டைலில் எப்படி செய்யணும் அப்படிங்கிறத பார்ப்போம். இந்த மாதிரி ஒரு மண்பானை இருந்தது அப்படின்னா அதை எடுத்துக்கோங்க. இல்லைன்னா ஒரு பேனில் 5லேருந்து 6 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. புளிச்சக்கீரை உடம்புக்கு ரொம்ப குளிர்ச்சி. நல்லெண்ணெய் சின்ன வெங்காயம் தான் இதுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. எண்ணெய் காஞ்சதுக்கு அப்புறமா கடுகும் சீரகமும் பொரிஞ்சு செவந்ததுக்கு அப்புறமா கருவேப்பிலையும் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வரமிளகா போட்டுக்கோங்க. இது கொஞ்சம் காரமாக இருந்தால் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். நான் இன்னைக்கு ஒரு 6 வரமிளகா சேர்த்துருக்கிறேன். குண்டு வரமிளகா காரமாகவே இருக்கும். நீல மிளகானா இன்னும் கொஞ்சம் கூட சேர்த்துக்கோங்க. சின்ன வெங்காயத்தையும் இதில் நல்லா போட்டுட்டு நல்லா சுருண்டு நல்லா வதங்கி வரணும் நம்மளோட வெங்காயம். நான் இன்க்ரீடியன்ஸ் லிஸ்ட்டில் மஞ்சத்தூள் சொல்ல மறந்துட்டேன். 1 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் போட்டு இந்த மாதிரி நல்லா வெங்காயம் நல்லா வதங்கிடணும். அதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சிருக்க அலம்பி எடுத்து வச்சிருக்கிற புளிச்சக்கீரையும் இதிலே போட்டுக்கோங்க. இப்போ நான் ஒரு 3/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கல் உப்பு போட்டிருக்கேன். போட்டுட்டு நல்லா இந்த மாதிரி கலந்து ஒரு வதங்கினப்ப பார்த்தீங்கன்னா கீரை நிறைய இருக்கிற மாதிரி இருக்கும். வதங்கினதுக்கு அப்புறம் பொசுக்குன்னு கொஞ்சமாக சட்டியில் நமக்கு கீழே உட்காந்துருக்க மாதிரி இருக்கும். இப்போ ஒரு 1/4 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிருக்கிறேன் வதங்கினதுக்கு அப்புறமா. இன்னும் கொஞ்சம் நேரம் இது நல்லா வெந்துச்சு அப்படின்னா நம்ம கீரை கடையிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ நல்லா ஒரு 10 நிமிஷத்துக்கு மீடியம் தீலையே நல்லா வெந்துருச்சு. இப்போ நான் இதை கீழே எடுத்து வச்சுட்டு இந்த மத்தை யூஸ் பண்ணி கடைஞ்சிட்டு உங்களுக்கு நான் எப்படி இருக்குங்கிறத காட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா மத்துலேயே நல்லா கடைஞ்சி நல்லா பேஸ்ட் மாதிரி ஆயிடுச்சு. இந்த மாதிரி கடைஞ்சோம் அப்படின்னா புளிச்சக்கீரை கிராமத்து ஸ்டைலில் டேஸ்ட் சூப்பராக இருக்கும். சப்போஸ் உங்கள்கிட்ட இந்த கடையிறது இல்லைன்னா ஆறுனதுக்கு அப்புறமா மிக்சியில் அரைச்சி கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.